என் தங்கமே, அன்பென்ற பெயரைச் சொல்லி உன்னை ஏமாற்றியவர்களினுடைய நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் யார்? ஏன் இவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இருக்கின்றது? அப்படி எதை சொல்லி உன்னை இவர்கள் ஏமாற்றினார்கள்? எப்படிப்பட்ட நிலையில் இப்பொழுது உன்னை வைத்திருக்கிறார்கள்? இதன் பாதிப்பு அவர்களுக்கு என்னவாக கிடைத்திருக்கிறது என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. உன் கருப்பன் நான் உன்னோடு துணையிருந்து உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாகவும் தெளிவாகவும் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் உன் கருப்பன் உன்னோடு துணையிருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் விஷயங்கள் அத்தனையையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். கருப்பன் உனக்காக எதையெல்லாம் தந்துவிட எண்ணுகிறேனோ, இந்த கருப்பன் நான் எந்த விஷயங்களை எல்லாமும் உனக்கு நான் கொடுத்து விட நினைக்கிறேனோ, இதையெல்லாமுமே என் குழந்தை நீ முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது. என் தங்கமே, முன்பு போல அல்ல இப்பொழுது இருக்கின்ற பிள்ளைகள் எல்லோரும். ஒருவரின் மனதை காயப்படுத்தவும் ஒருவரை ஏமாற்றவும் ஒரு நொடிப்பொழுதிலும் கூட இவர்கள் சிந்திப்பதில்லை. சட்டென்று அதனை செய்து முடித்து விடுகிறார்கள். அதன் பாதிப்பு அவர்களுக்கு என்னவாக இருந்தாலும் அதை பற்றி இவர்களுக்கு கவலையும் இல்லை. யாரும் எப்படியும் போகட்டுமே, நமக்கென்ன வந்தது என்றுதான் இன்று எல்லோரும் யோசிக்க தொடங்கி இருக்கிறார்கள் அல்லவா? என் குழந்தையே, இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலைக்கு மத்தியில் நாம் ஒவ்வொன்றையும் கவனமாக யோசிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு வந்துவிட்டது. என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் யோசித்து நாம் புரிந்து கொள்ள நினைக்கும் இந்த நேரம் இனிமேலும் இது போன்ற ஏமாற்றங்களை நாம் சந்திக்க கூடாது என்ற ஒரு புரிதல் நமக்குள் வந்திருக்கிறதல்லவா? என் குழந்தையே, ஒரு முறை ஏமாறலாம், 2 முறை ஏமாறலாம், மீண்டும் மீண்டும் ஏமாந்து கொண்டே இருக்க முடியாதல்லவா? வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை நமக்கு கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக இதனை நாம் என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நமக்கு இதனால் என்ன கிடைக்கிறது, இந்த வாழ்க்கை நமக்கு எதை கொடுக்கிறது என்பதில் எல்லாமும் நாம் மிகுந்த கவனத்தோடு நிச்சயமாக இருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய பெரிய விஷயங்களை எல்லாமோ தாங்கிய இந்த மனது ஒரு உண்மையான அன்பு என்று நம்பி ஒரு விஷயத்தில் ஏமாந்ததை ஒரு நொடிப்பொழுதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்பதுதான் உண்மை. இது போன்ற ஒரு விஷயம் மட்டும் இந்த வாழ்க்கையில் தனக்கு நடந்துவிடவே கூடாது என்றுதான் என் பிள்ளை நினைத்திருந்தார். எல்லோரையுமே நம்பக்கூடாது என்று நினைத்த என் குழந்தை ஒருவரை அதிகமாக நம்பினாய். இந்த நம்பிக்கையை ஒருபோதும் என் பிள்ளை குறைத்து கொண்டதில்லை. யாரையுமே நம்பக்கூடாது என்ற வைராக்கியத்தில் இருந்த பிள்ளைக்கு இந்த அன்பு பெரிதாக தோன்றியது. இந்த அன்பு நமக்கு கிடைத்தது சந்தோஷம் என்று நினைத்தது. ஆனால் எல்லாவற்றிற்கும் சேர்த்து வைத்து நானும் அப்படித்தான் என்று சொல்கின்ற விதமாக இந்த அன்பு உன்னை ஏமாற்றி நிறுத்தியதை நிச்சயமாக உன்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை அல்லவா? என் தங்கமே, எதற்குமே நீ வருந்தாதே. எந்த நிலையை நினைத்தும் என் பிள்ளை நீ கலங்காதே. ஒவ்வொருவரும் சுயநலமாக வாழ நினைக்கின்ற உலகம் இது. ஒன்றை விட இன்னொன்று சிறப்பாக தெரிகிறது என்றால் உடனே இதை கடந்து அதை நோக்கி செல்லத்தான் துடிக்கிறார்கள். இதை தாண்டி அடுத்தது என்ன இருக்கிறது என்றுதான் யோசிக்க நினைக்கிறார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களாக இவர்கள் மாறியிருக்கும் பொழுது இவர்களிடத்தில் இருந்தெல்லாம் எப்பொழுதுமே நாம் கருணையையோ அல்லது நமக்கான ஒரு அன்பையோ எதிர்பார்க்க முடியாது என்பதனை முதலில் புரிந்து கொள். தேவைக்கு தகுந்தாற் போல எல்லோரும் அவரவர் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நாம் அப்படி இல்லையே என்றுதானே நீ நினைக்கிறாய். நீ இல்லை என்பதற்காக மற்றவர்களும் அப்படி இருக்கிறார்கள் என்று ஒருபோதும் நாம் நினைத்துவிட முடியாது.
எல்லோருமே இந்த வாழ்க்கையில் அவர்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாமும் கவனமாக புரிந்து கொள்கிறார்கள். எந்த நிலையிலும் தனக்கு போகத்தான் மற்றவர்களுக்கு என்பதில் அவர்கள் முழுக்க முழுக்க கவனமாக இருக்கிறார்கள். இதை நீ உணர்ந்திருக்க வேண்டும். இதை நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமும் உனக்கு நடக்கும் பொழுது இதில் நீ முழுக்க முழுக்க முழு கவனத்தோடும் இருந்திருக்க வேண்டும். என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொண்டிருக்க வேண்டும். உனக்கான விஷயங்கள் என்ன, இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பது எல்லாமுமே என்றோ என் பிள்ளைக்கு நிச்சயமாக புரிந்திருக்க வேண்டும். கருப்பன் நான் வந்து சொல்லித்தான் இதையெல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் ஒரு பொழுதும் கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ யோசிக்கின்ற பல விஷயங்களும் உனக்கு ஏமாற்றங்களை கொடுத்ததை நினைத்து இனிமேலும் நீ கலங்காதே. நீ நினைத்தது போல உனக்கு பல நல்ல விஷயங்களும் இனி நிச்சயமாக நடக்கும். நீ யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இனி நிச்சயமாக உனக்கான புரிதலும் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரத்தை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கும் இந்த நேரங்கள் இனி முழுக்க முழுக்க உனக்கு நல்லதையே எடுத்துச் சொல்ல வேண்டும். உன் கருப்பன் நினைத்தது போல இந்த அன்பை நீ எந்த அளவிற்கு முழுமையாக நம்பினாய் என்பதனை நான் அறிவேன். இந்த அன்பு உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த அளவிற்கு முக்கியமானது என்பதனையும் நான் அறிவேன். இதனை நீ உணர்ந்து தெரிந்து கொண்டு நல்லபடியாகத்தான் வாழ வேண்டும் என்றும் நானும் ஆசைப்பட்டேன். ஆனால் மனித மனம் குரங்கு போல மரத்திற்கு மரம் தாவிக்கொண்டிருப்பது போல அவர்களின் எண்ணங்களும் முழுக்க முழுக்க தாவிக்கொண்டுதானே இருக்கிறது. அவர்களின் யோசனைகளும் சிந்தனைகளும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமாகத்தானே இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட நிலையில் இது என்னவாகிறது ஏதுவாகிறது என்பதனை எல்லாம் நாம் யோசித்து யோசித்து மனம் கலக்கமடைந்து நிற்பதை விட இவர்கள் இந்த நிலையிலாவது இவர்களை யாரென்று உனக்கு தெரியப்படுத்தினார்கள் அல்லவா, அதை நினைத்து நீ சந்தோஷப்படத்தான் வேண்டும். அதை நினைத்து நீ மகிழ்ச்சி அடையத்தான் வேண்டும். இப்பொழுதாவது உனக்கு அவர்களின் உண்மை முகத்தை காண்பித்து கொடுத்திருக்கிறார்கள் என்று நினைத்து நீ பேரானந்தம் அடையத்தான் வேண்டும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது இந்த வாழ்க்கையில் என்று எல்லாமும் நாம் யோசித்து யோசித்து ஒருபோதும் இனிமேல் நம்முடைய மனதை விட்டுவிட வேண்டாம். நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் இனிமேல் நீ கவனமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் எல்லாமும் இனி எப்பொழுதும் உனக்கான புரிதலை கொண்டிருக்க வேண்டும். உனக்கான தெளிவை அது கொண்டிருக்க வேண்டும். இனிமேலும் யாரிடம் பழகினாலும் என் பிள்ளை எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் நல்ல புரிதலோடு நீ இருந்து கொண்டிருப்பாயல்லவா. உனக்கான தேவைகளை எல்லாமும் நீ என்னவென்று தெரிந்து கொண்டிருப்பாயல்லவா. உன்னை சுற்றி நான் இருப்பது உனக்கு நிச்சயமான ஒரு மன தெளிவை கொடுக்கும். கருப்பனுடன் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் சரியாகவே உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் நேரங்களில் என் பிள்ளை நீ சரியான ஒன்றை எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உன்னை ஆட்டி படைக்கும் இது போன்ற மனிதர்களினுடைய நிலைமையை புரிந்து கொண்டு இதை நீ எப்படி மீட்டெடுக்க வேண்டும் என்பதனையும் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி நடப்பதை எல்லாமும் நாம் புரிந்து கொள்ளும் இந்த காலம் நமக்கு முழுக்க முழுக்க நல்லதொரு தீர்வை கொடுக்கும் அல்லவா. எந்த இடத்திலும் உனக்கு நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் அது கொடுக்கும் அல்லவா. இதையெல்லாமும் என் குழந்தை ஒரு நாளும் நீ விட்டுவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கும் நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் சரி, நாம் இருக்கும் நேரங்கள் நமக்கு நிலையான ஒன்றை எடுத்துச் சொல்லும் என்பதனை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நமக்கான ஒன்று எப்பொழுதும் நம்மை சுற்றி வந்து நமக்கு கிடைக்கும் என்பதனை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஒரு அன்பு
உண்மையானதாக இருக்கிறது என்றால் அது நம்மை எந்த நிலையில் வைத்து பார்த்து கொள்ளும் என்பதனை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். தேவையில்லாததை எல்லாமும் நினைத்து என் பிள்ளை நீ ஒருபோதும் கலங்கிக் கொண்டிருக்க கூடாது. சரியான புரிதல் ஒன்று நமக்கு கிடைக்கும் பொழுது அதை நீ நிச்சயமாக விட்டுவிடக் கூடாது என்பதனை தெரிந்து கொண்டால் அது போதும். எந்த சூழ்நிலையோ உனக்கு இந்த உறவை காண்பித்து கொடுத்தது. நீ மனதார இவர்களை நேசித்ததற்கு அதுவும் ஒரு காரணம். ஒரு இக்கட்டான நிலையில் உனக்கு இவர்கள் கை கொடுத்ததுதான் இவர்களின் மீது நீ கொண்ட இந்த அன்பிற்கு முழுக்க முழுக்க காரணம். அப்படி இருக்கும் பொழுது இனிமேலும் என் பிள்ளை இது எதையும் யோசித்து நீ வருந்த வேண்டாம். இக்கட்டான நிலையில் கிடைத்த இந்த அன்பை நாம் நிச்சயமாக தேவையில்லாதது என்று ஒதுக்கவும் வேண்டாம். நமக்கு நடக்கும் எல்லாவற்றையும் நாம் தெளிவுபட புரிந்து கொள்கிறோம் என்பதனை உணர்ந்து விட்டாலே அது போதும். நமக்கு கிடைக்கும் நல்ல விஷயங்களை எல்லாமும் நாம் கவனத்தில் எடுத்து கொள்கிறோம் என்பதே போதும். இனி என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் நிச்சயமாக உனக்கு தெரியும். ஒரு மிகப்பெரிய அன்பை உனக்கு உணர்த்தும். இந்த வாழ்க்கையில் இதுவரையிலும் உன்னை ஏமாற்றிய இந்த அன்பு அங்கே சந்தோஷமாக இருப்பதாக நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் அது உண்மை அல்ல. அது நிச்சயமான உண்மையை அல்ல என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உனக்கு இது கொடுத்ததோ, எப்படிப்பட்ட ஒரு நிலையில் உனக்கு உதவி செய்ய வந்த உறவு அதை எப்படி உன் வாழ்க்கையில் இருந்து உன்னிடத்திலிருந்து பறித்ததோ, அந்த ஆறுதலை இவர்கள் தந்திருக்க வேண்டாம் என்று நினைக்கின்ற அளவிற்கு இது உனக்கு கொடுத்த இந்த வேதனைகளும் போதும். இனிமேலும் என் பிள்ளை எதற்கும் எந்த இடத்திலும் நீ கலங்கி நிற்க வேண்டாம். உனக்கான ஒவ்வொன்றையும் நான் உனக்கென நடத்தி கொடுக்க வேண்டும் என்ற நிலைக்கு வந்து விட்டேன். ஒவ்வொரு தருணங்களிலும் உன்னை சுற்றி வந்து நான் அத்தனை விஷயங்களையும் உனக்கு சொல்லிக் கொடுக்க வந்து விட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள். ஒவ்வொரு நிலையிலும் இவர்களை யாரென்று உனக்கு அடையாளப்படுத்த நான் வருவது இது முதன்முறை அல்ல. பல தருணங்களில் இந்த மனிதர்களை நான் உனக்கு அடையாளப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் இவர்களினுடைய ஒவ்வொரு சிந்தனைகளையும் நான் உனக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறேன். இவர்கள் யார் என்பதனை உனக்கு நான் உணர்த்தி கொடுத்திருக்கின்றேன். இவர்களினுடைய உண்மையான குணத்தை நான் உனக்கு அடையாளப்படுத்தி தந்திருக்கிறேன் என்பதனை மறக்காதே. கருப்பன் இருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ தவிர்த்து விடாதே. உன்னை தேடி நான் கொடுப்பது எல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்தவும் உனக்கான நன்மைகளை எடுத்துச் சொல்லவும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் சொல்லச் சொல்ல இந்த வாழ்க்கையில் உனக்கு அடுத்த நிலைகளில் நல்ல மாற்றங்களும் நல்ல தெளிவும் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் எதுவும் நடக்கவில்லை. காரணத்தோடு உனக்கு நடக்கும் விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரம் உன்னுடைய அன்பை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு இவர்கள் பெற்ற பலன்கள் ஏராளம் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. வேண்டும் என்றே இவர்கள் உன்னை சோதித்தது உண்மைதான். வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் உன்னை இவர்கள் நிலைகுலையச் செய்தது உண்மைதான். ஆறுதலை தருவது போல தந்து உன்னை நம்ப வைத்த பிறகு இவர்கள் உனக்கு வேதனைகளை கொடுத்தார்கள். இது முழுக்க முழுக்க உண்மை. இல்லை என்று நான் ஒருபோதும் சொல்லிவிடவில்லை. இனி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ தெரிந்து கொண்டு கவனமாக இனி வாழக்கூடிய நிலைமையை நீ உருவாக்கிவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளை எல்லா விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்திட வேண்டும். கருப்பன் உடன் இருக்கும் பொழுது இந்த உறவுகளுக்கெல்லாம் சரியான நேரத்தில் சரியான பாடத்தை நாம் கற்றுக் கொடுக்கத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்லதை நடத்தும் போது சில விஷயங்கள் நமக்கு நிச்சயமாக சில மனக்குழப்பத்தை கொடுக்கத்தான் செய்யும்.
சில மன விஷயங்களை எல்லாமும் கொடுத்து நம்மை கலங்க வைக்கத்தான் செய்யும். ஆனால் இதிலிருந்து நாம் பல விஷயங்களை இனிமேல் கற்றுக்கொள்ள வேண்டும். நல்லதையே உருவாக்கி கொடுத்து நல்ல நிலையை தந்து நாம் நிச்சயமாக வாழ வேண்டும். எந்த நாளும் நீ உனக்கான தேவைகளை எல்லாமும் என்னவென்று பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது. என் தங்கமே, கருப்பன் சொல்லக்கூடிய எல்லா சொல்லையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் சரி, அப்பன் சொல்லக்கூடிய சில விஷயங்களை மனதில் பதிய வைத்துக்கொள். ஒருவருக்கு கெடுதலை செய்தவன், ஒருவர் மனதை ஏமாற்றியவன், ஒருவரை கலங்கடித்தவன் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் அவன் நினைத்தது போல ஒன்றை பெற முடியாது என்பதுதான் உண்மை. அவன் நினைத்தது போல ஒரு விஷயத்தை சாதிக்க முடியாது என்பதுதான் உண்மை. செய்த பாவம் ஒருபொழுதும் இவர்களை விட்டு விடாது என்பதுதான் உண்மை. இவர்கள் செய்த விஷயங்கள் எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, எந்த ஒரு காரணத்திற்காக உன்னை இவர்கள் ஏமாற்றினார்களோ அதைவிட மோசமான ஒரு நிலையில் இன்று இவர்களின் வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கின்றது. அதைவிட ஒரு மோசமான சூழ்நிலையில் இன்று இவர்களினுடைய நிலைமை பயணித்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. எது போன்ற ஒரு காரணத்தை சொல்லி உன்னை விட்டு விலகினார்களோ அல்லது காரணமே சொல்லாமல் உன்னை விட்டு விலகினார்களோ அது எல்லாமும் இன்று அவர்களுக்கே திரும்பி இருக்கிறது. என் குழந்தையே, எப்பொழுதுமே ஒன்றை இழந்தாதான் அதன் அருமை மற்றவர்களுக்கு தெரியும் என்று சொல்வார்கள் அல்லவா? இழக்கத்தான் போகிறோம் என்று தெரிந்த பிறகு, இருக்கும் பொழுதே அதன் அருமை தெரியாத மனிதர்களுக்கு இழந்த பிறகு அதன் அருமை தெரிவதனால் எந்த பலனும் இல்லை. அதனால் இதற்கெல்லாம் நீ ஒருபோதும் இது போன்ற வசனங்களை பயன்படுத்தி கொண்டிருக்காது. வேண்டும் என்றேதானே இந்த காரியங்களை செய்கிறார்கள், வேண்டும் என்றேதானே ஒருவரின் மனதை நொறுக்குகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இதற்காக நாம் வருந்திக் கொண்டிருப்பதனால் எந்த பலனும் இல்லை. போகிறவர்களை சந்தோஷமாக வழி அனுப்பி வைக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை நிச்சயமாக உன்னிடம் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. இவர்களை நீ இழுத்து பிடித்து நிறுத்த வைக்காதே. இவர்களை ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ தேடி தேடி அலையாதே. உண்மையான அன்பிற்கு மதிப்பு கொடுக்க தெரியாத இந்த மனிதர்களிடம் நீ எதையுமே எதிர்பார்த்து நிற்காதே. எதை சொல்லி ஏமாற்றினாலும் பரவாயில்லை. உன்னிடம் இருந்து பணத்தை பிடுங்கிக் கொண்டு ஏமாற்றலாம், உன் வீட்டில் இருக்கின்ற பொருளை தூக்கி கொண்டு உன்னை ஏமாற்றலாம். ஆனால் அன்பை கொடுப்பதாக சொல்லி ஒருபோதும் ஏமாற்றக்கூடாது. இது போன்ற ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் நடக்கக்கூடாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரமும் உனக்கான சூழ்நிலையிலும் என் பிள்ளை இனிமேல் எதையுமே நீ விட்டுவிடக்கூடாது. உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் நேரம் அது உனக்கு என்றும் என்றென்றும் நல்லதையே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன் அப்பன் இந்த கருப்பன் நான் உனக்கென துணை இருக்கும் பொழுது இவர்களின் உண்மையான முகத்தை நான் உனக்கு அடையாளப்படுத்தாமல் சென்று விடுவேனா என்ன? இவர்கள் யார் என்பதனை உனக்கு நான் புரிய வைக்காமல் போய்விடுவேனா என்ன? இது எல்லாமும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நிச்சயமாக பல நம்பிக்கையை கொடுத்து உன்னை ஏமாற்றிய இவர்களுக்கு நல்ல பாடத்தை கொடுக்காமல் நான் ஒருபோதும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும். இனி வரக்கூடிய நேரங்கள் உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். என்றும் இந்த கருப்பன் நான் உன்னோடு துணை இருப்பேன் என்பது நீ புரிந்து கொள்ள வேண்டிய
அதிமுக்கியமான உண்மை. இந்த மனிதர்களின் அன்பை நம்பி ஏமாந்தது எல்லாம் போதும். தெய்வத்தின் அன்பு போதும் என்று இருக்கும் என் பிள்ளை இனிமேல் ஒருபோதும் யாராலும் ஏமாற்றப்பட மாட்டாய் என்பதுதானே உண்மை. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.